என்ன மேடம், இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு தான் மாலை பட்சம் முதல் நாள் ஆரம்பம். நேற்று சந்திரகிரகணம் முடிஞ்சது, நைட்டே ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. எல்லாரும் குளிச்சு தர்ப்பணம் பண்ணி, அதனால டைம் ஆயிடுச்சு. காத்தாலேருந்து குளிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு ஒரு காஃபி அடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு மாலை பட்ச சமையலில் நம்ம வந்து தவசத்துக்கு என்னென்ன காய் சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்க்கலாம். குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு அதெல்லாம் தனியாக பண்ணி தரலாம். பெரியவா மாத்திரம் ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை டிஃபனு. ஸோ நம்பாத்தில் என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சமையல்னா, டே 1 வாழைக்காய் பொடி மாஸ், கருவேப்பிலை தொகையல். நார்மல் சமையல் மாதிரி தான் நான் வந்து பொடி போட்டு தான் பண்ணியிருக்கேன். பருப்பு ரசம் அது மாதிரியே சமைக்கலாம். என்றைக்கு நம்ம வாரத்தில் வந்து சார்தா இருக்கோ அன்றைக்கி சார்ந்த சமையல் பண்ணிக்கலாம். நார்மலாக காய்கறி வந்து இன்றைக்கி இந்த மாலைப்பட்சம் ஃபுல்லாக வந்து பூண்டு, வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, கோஸு இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். சில காய்கறிலாம் சில பேர் அதில் பூசணி பரங்கிலாம் சேர்த்துப்பா. நான் பரங்கிக்காய் சேர்த்துப்பேன். ஸோ அது மாதிரி அவாத்து வழக்கம். அது மாதிரி சமைச்சிக்கோங்க. நான் காத்தால குழந்தைகளுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வந்து குள்ளக்கார இட்லி. குள்ளக்காரன்னு ஒரு அரிசி இருக்குது, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த அரிசி போட்டு புட்டரிசி மாதிரி இருக்கும், இட்லி பண்ணி கொடுத்துருக்கேன். மீதி இது நைட்டு நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி தான் சாப்பிட போகிறோம். அரிசி உப்புமா, இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்திலாம் சாப்பிட்லாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்புறமா வந்து மோர்களி, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம். நம்ம அடை, ரவலை அடை, அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சாதம் வந்து வச்சுருக்கேன், ஒன்றும் வெடிக்கலை. சாதம் ஆயின்ட்டுருக்கு. இது வந்து கஞ்சி வடித்து தான் வெடிக்கிறேன், ஏன்னா உடம்புக்கு எல்லாருக்கும் நல்லது. இப்போல்லாம் ஏஜ் ஆகிட்டு தான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அதனால் கஞ்சி வடித்து சாதம், களத்து பருப்பு காமிக்கல உங்களுக்கு, மறந்துட்டேன். ஸோ களத்து பருப்பு இவ்வளோ தான் டே 1 சமையல். இன்றைக்கி நைட்டு இட்லிக்கு தொட்டுக்க கருவேப்பிலை தொகையல் இருந்தால் தொட்டுப்போம், இல்லைன்னா தேங்காய் சட்னி அரைச்சிடுவேன். முக்கால்வாசி தேங்காய் சட்னி, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், அப்புறம் இந்த மாதிரி காயெல்லாம், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அப்புறம் அவரைக்காய், புடலங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கலாம். சமைக்கிறது நல்லது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அது தனியாக பண்ணி தரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஆர்டருக்கு என்ன நம்பர் 8300820475. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக போட போகிறேன்னா, நெல்லிக்காய் ஊறுகாயும் கருவேப்பிலை பொடியும். நன்றி, வாழ்த்துக்கள்.